முத்துராமன், தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையால பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கு. அது தொடர்பாக எம்பி கனிமொழி நேரில் ஆய்வு செஞ்சிருக்காங்க. தண்ணீரை வெளியேற்றும் பணியில் குறித்து அதிகாரிகள்ட்டையும் கேட்டு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக மழை அங்கங்கே பெய்து உள்ள சூழ்நிலை அதிக அளவு தேங்கியுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பகுதிகளில் இந்த கனிமொழி எம்பி இன்று ஆய்வு செய்துள்ளார். தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாநகராட்சி உட்பட்ட ரகுமத் நகர் பகுதி, அப்புறம் ஆதிபராசக்தி நகர் மற்றும் மாவட்ட தொழில் மையம் ஆகிய பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இப்பகுதியினை தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் வெள்ள நீர் தேங்கியிருக்கும் இடத்தை நேரில் பார்வையிட்டனர். பின்னர் மோட்டார் பம்புகள் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகளை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் அப்பகுதியில் மக்களிடம் கேட்டறிந்து உடனடியாக அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த முடியும் என கூறினார். மற்றும் நிகழ்வில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் கோரிக்கைக்கு நாங்கள் உடனடியாக அந்த தண்ணீரை எங்களுக்கு அகற்ற வேண்டும், முறையான சீர்திரு செய்ய வேண்டும், இல்ல தொற்று ஏற்படுது என கோரிக்கை வைத்தனர். உடனடியாக ஏற்ற முடிவு செய்யப்படும் என எம்பி கூறினார். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.